ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு Krammer இங்கிலீஷ் கிராமர் தமிழில். நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லது டிகிரி முடிச்சுட்டு TNPSC குரூப் 1, 2, 3, 4, TET, TRB, பேங்க் எக்ஸாம் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? இல்லை, நான் ஸ்கூலில் படிக்கும் போதே எனக்கு இங்கிலீஷ் கிராமரும் வராது, எனக்கு இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, இனிமேல் தான் நான் பேசிக்லேருந்து இங்கிலீஷை கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான். இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. ஒவ்வொரு நாள் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தான் கிளாஸ்க்கு போகிறோம் இல்லைங்களா? அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கோட், பேஷன் லைட்ஸ் த ஃபயர் இன் எவ்ரி சோல். அதாவது பேரார்வம் ஒவ்வொரு ஆன்மாவிலும் நெருப்பை மூட்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தின் மேலே நம்மளுக்கு இருக்கக்கூடிய பேரார்வம், அதீத ஆசை அப்படின்றது நம்மளுக்குள்ள ஒரு நெருப்பை மூட்டி அதை அடைவதற்கு நம்மளை தூண்டுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எதன் மேலே பேரார்வம் இருக்கிறதோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு அந்த ஃபயர் உங்களுக்குள்ளேயே ஏற்படுகிறது. எதை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதன் மேலே ஒரு பேரார்வத்தை வளர்த்துக்கோங்க. நீங்கள் தானாகவே உங்களுடைய கோலை ரீச் பண்ணிடுவீங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? Passion lights the fire in every soul. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் this, that, these, those. ஏற்கனவே நம்ம இந்த டாப்பிக்கில் ஒரு சின்ன வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம். அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். இந்த வீடியோ அதோடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாமா? இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே இந்த திஸ் அண்ட் தட், தீஸ் அண்ட் தோஸ், இந்த 4த்தையும் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பாருங்கள். We use this, that, these, those to explain what we are talking about. அதாவது இந்த this, that, these, those இது எல்லாத்தையுமே நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்றத நம்ம சொல்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். These are sometimes used with nouns. இந்த this, that, these, those இது 4 இருக்கு இல்லைங்களா? இது சில நேரங்களில் நவுன்ஸ் கூட இது யூஸ் ஆகும். நவுன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். நேம்ஸ் ஆஃப் பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ் அண்ட் பர்சன்ஸ் இது எல்லாமே நம்ம நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ திஸ், தட், தீஸ், தோஸ் இது 4மே எதன் கூட யூஸ் ஆகுது, பயன்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா நவுன்ஸ் கூட பயன்படுகிறது. அண்ட் சம்டைம்ஸ் வி யூஸ் தேம் ஆன் தேர் ஓன். சில நேரத்தில் நம்ம எது கூடவும் இல்லாமல் அதுவாகவும் அது பயன்படும் இல்லையா? அது தனித்தே செயல்படும், யார் கூடயும் சார்ந்து அது என்ன பண்ணாது இருக்காது. அந்த மாதிரியும் நம்ம இந்த திஸ், தட், தீஸ், தோஸை பயன்படுத்தலாம். பாருங்க. This, these are used to talk about things close to us. அதாவது இந்த திஸ்ஸையும் தீஸையும் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி நம்ம பேசும்பொழுது யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பொருட்களை பற்றியோ வேறு எதை பற்றியோ நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம இந்த திஸ், தீஸ் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்தது we use that, those to talk about things at some distance away from us. இந்த தட், தோஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னாக்கா நம்ம இந்த தட், தோஸை யூஸ் பண்ணலாம். பாருங்க இந்த ஸ்லைடை. This is used to talk about a singular noun which is close to us. இந்த this அப்படின்றது எதை பற்றி பேசுவதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சிங்குலர் நவுன், ஒருமையில் இருக்கக்கூடிய நவுனை பற்றி பேசுவதற்கு. அந்த ஒருமையில் இருக்கக்கூடிய நவுன் நம்ம பக்கத்தில் இருக்கும். நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய ஒருமையில் இருக்கக்கூடிய நவுனை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம இந்த திஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி பேசுவோம். அடுத்தது பாருங்க. We use that to talk about singular things which is some distance away from us. அதே மாதிரி நம்ம தட்டை எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் அந்த நவுன் சிங்குலராக தான் இருக்கணும், ஒருமையில தான் இருக்கணும். ஆனால் அது நம்மளை விட்டு தூரமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நம்ம தட் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்க. We use these to talk about plural things which are close to us. இப்போ இந்த தீஸை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தோம்னா அந்த நவுன் ப்ளூரலில் இருக்கணும்,
பன்மையில் இருக்கணும். அதே சமயம் அந்த நவுன் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கணும், நம்மளுடைய அருகாமையில் இருக்கணும். நம்மளுக்கு அருகாமையில் இருந்துச்சு, அது வந்து ப்ளூரலில் இருக்குது, பன்மையில் இருக்குது அப்படின்னா நம்ம தீஸை யூஸ் பண்ணணும். அடுத்து பாருங்க, we use those to talk about plural things which are some distance away from us. அதே மாதிரி நம்ம தோஸை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த நவுன் வந்து ப்ளூரலில் இருக்கணும். அதே சமயம் அந்த நவுன் வந்து நம்மளை விட்டு தூரமான இடத்துல இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம அதை பற்றி பேசணும்னு நினச்சோன்னா நம்ம தோஸ் இதை யூஸ் பண்ணி நம்ம பேசணும். பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அ புக், தட் இஸ் அ டேபிள். திஸ் இஸ் அ புக் அப்படின்னா இது வந்து ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் அ டேபிள் அப்படின்னா அது ஒரு மேசை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ திஸ் இஸ் தி ஐடியா ஆஃப் ஹியர். அப்போ திஸ் அப்படின்னு சொன்னால் அது நம்ம கிட்ட இருக்குது அப்படின்னு அர்த்தம், இங்கே அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தட் இஸ் தி ஐடியா ஆஃப் தேர். தட் அப்படின்னாக்கா அது தூரமாக இருக்குது, அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ திஸ்ஸை நம்ம யூஸ் பண்ணணும்னாக்கா அந்த நவுன் வந்து சிங்குலரில் இருக்கணும், அது நம்ம கிட்ட இருக்கணும். தட்டை நம்ம யூஸ் பண்ணணும்னா அந்த நவுன் சிங்குலராக தான் இருக்கணும், ஆனால் அந்த நவுன் வந்து நம்மளை விட்டு தூரமாக இருக்கணும். இதை நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், தட் சூப்பர் மார்க்கெட் லுக்ஸ் அமேசிங். அந்த சூப்பர் மார்க்கெட் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இது அப்போ அந்த அப்படின்றத நம்ம தட் அப்படின்ற இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சூப்பர் மார்க்கெட் நம்ம எதை பார்த்து சொல்லுவோம், அது வந்து அங்கே இருக்குது, தேர். அது வந்து தூரமாக இருக்குது. ஐ எம் நாட் இன் த சூப்பர் மார்க்கெட். நான் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டில் இல்லை. த சூப்பர் மார்க்கெட் இஸ் அட் சம் டிஸ்டன்ஸ் அவே ஃப்ரம் மீ. அந்த சூப்பர் மார்க்கெட் என்னை விட கொஞ்சம் தூரம் தொலைவாக இருக்குது. அதனால் நான் வந்து இந்த தட்டை யூஸ் பண்ணுறேன். அடுத்தது பாருங்கள், திஸ் ஃபிஷ் மார்க்கெட் இஸ் அமேசிங் அப்படின்னு சொல்கிறோம். அதே தான் இந்த பேரை மட்டும் மாற்றிட்டோம் இல்லையா? இந்த ஃபிஷ் மார்க்கெட் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ திஸ்ன்னு சொல்லும் போது அந்த ஃபிஷ் மார்க்கெட் எங்கே இருக்குது, ஹியர், கிட்ட இருக்குது. தட்டுன்னு சொல்லும் போது அந்த மார்க்கெட் வந்து தேர், தூரமாக இருந்துச்சு. ஆனால் திஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணும்பொழுது அந்த மார்க்கெட் வந்து அருகில் இருக்கிறது, கிட்ட இருக்குது. ஐ எம் இன் த ஃபிஷ் மார்க்கெட். நான் அந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்கிறேன். அந்த ஃபிஷ் மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு நான் சொல்கிறேன் திஸ் ஃபிஷ் மார்க்கெட் இஸ் அமேசிங் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த திஸ் அப்படின்றத நம்ம எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நவுன் வந்து சிங்குலராக இருக்கணும், அதே சமயம் அந்த நவுன் நம்மளுடைய அருகில் இருக்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து திஸ்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது பாருங்கள், டஸ் டைம் அஃபெக்ட் திஸ் அண்ட் தட். அதாவது இந்த திஸ் தட் இருக்கு இல்லையா, இது வந்து இந்த நேரம் வந்து பாதிக்குமா? நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த திஸ்லையும் தட்டிலையும் ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுமா? பாருங்க, தட் இஸ் யூஸ்ட் டு ஷோ டிஸ்டன்ஸ் இன் டைம் as well as distance in space. இந்த தட்டை வந்து நம்ம இந்த டைமில் வந்து இடைவெளி இருக்கும் இல்லையா, காலத்தில் இடைவெளி இருக்கும் இல்லையா, அந்த இடைவெளியை குறிப்பதற்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். அந்த கால இடைவெளியை குறிப்பிடுவதற்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம். பாருங்க, திஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் புக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம் அப்படின்னு சொல்கிறோம். வி ஆர் ரீடிங் த புக் நவ். எப்படி நம்ம சொல்லுவோம்னா, நம்ம வந்து அந்த கதையை வந்து படிச்சுக்கிட்டு இருப்போம், அந்த புக்கை நம்ம வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருப்போம். அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம் இந்த புத்தகம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, that was a good book. அது ரொம்ப நல்ல புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ நம்ம அந்த புக் அப்படின்னு சொல்லுவோம், அந்த புக்கு நம்ம கையில் இருக்காது, அந்த புக்கை இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஆனால் அந்த புக்கை நம்ம எப்போவோ படிச்சிருப்போம். அதனால நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறோம் அந்த புக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். we read the book at some time in the past. நம்ம அந்த புக்கை எப்போ படிச்சிருப்போம், கடந்த காலத்தில் எப்போவோ நம்ம படிச்சிருப்போம். அதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், அந்த புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த புத்தகம் அப்படின்றது சிங்குலர். அடுத்தது இந்த தட் அப்படின்னா அது வந்து கடந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை குறிக்கிறது. அப்போ இந்த டிஸ்டன்ஸ்க்கும் நம்ம வந்து இந்த தட்டை வந்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். டைம் டிஸ்டன்ஸ்க்கு. அடுத்தது இட டிஸ்டன்ஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இல்லையா? தொலைவுக்கு கூட நம்ம வந்து இந்த தட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்க, ஆர் திஸ், that and these, those always used with nouns?
இப்போ நம்ம வந்து this that these those பார்த்தோம் இல்லையா, இது எப்போவுமே நவுன்ஸ் கூட மட்டும்தான் யூஸ் ஆகுமா? யோசிங்க பார்க்கலாம். நோ. எப்போவுமே இது நவுன்ஸ் கூட மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை. தே கேன் பி யூஸ்ட் ஆஸ் ப்ரனவுன்ஸ். இந்த this that these those சொல்கிறோம் இல்லையா, இது வந்து ப்ரனவுனாகவும் செயல்படும். விதவுட் nouns when it's obvious what they refer to. அப்போ வந்து நவுன் அது கூட இருக்காது. நம்ம எதை பற்றி குறிப்பிட்டு பேசுகிறோம் அப்படின்றது தெளிவாக தெரியும் பொழுது அங்கே நவுன் வேண்டாம், அதுக்கு பதில் ப்ரனவுன் வரும். பாருங்க, what do you think about these for your daughter? What do you think about these for your daughter அப்படின்னா, உன்னுடைய டாட்டருக்காக இதை வாங்குறத பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. எதை காட்டி கேட்குறாங்க? பாயிண்டிங் டு ட்ரெஸ்ஸஸ். சில ட்ரெஸ்களில் பார்த்து அவங்க கேட்குறாங்க, இதை உன்னுடைய குழந்தைக்கு உன்னுடைய பொண்ணுக்கு வாங்குறத பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஐ ஹவ் நெவர் சீன் மை டாட்டர் இன் ட்ரெஸ்ஸஸ் லைக் தோஸ். அதாவது இந்த சென்டென்ஸில் லைக் தோஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ட்ரெஸ்ஸஸ். அந்த மாதிரி ட்ரெஸ்களை என்னுடைய பொண்ணு வந்து பயன்படுத்தி நான் பார்த்தது இல்லை அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க அவங்க. பட் we need not repeat dresses. இதில் பாரு, நம்ம வந்து லைக் தோஸ் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம், இங்கே ட்ரெஸ்ஸஸ் நம்ம போடவே இல்லை. நம்ம அதை போட வேண்டிய அவசியம் இல்லை. லைக் தோஸ் அப்படின்னாலே அவைகள் மாதிரி அப்படின்னாலே அது எதை குறிக்குது? ட்ரெஸ்ஸஸை தான் குறிக்குது. அடுத்தது பாருங்கள், this and that and these and those are useful words in shops. கடைகள் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இது வந்து நிறைய பயன்படும். எப்படி பயன்படும்? when you don't know the word for something you can just say can I see that அப்படின்னு கேட்கலாம். அந்த கடையில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளுடைய பேர் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? அதை நான் பார்க்கலாமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுதான். அப்போ நம்ம வந்து அந்த தட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். ஐ வுட் லைக் தோஸ் ப்ளீஸ். தயவு செய்து அவைகள் எனக்கு வேண்டும் அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது தோஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே தோஸ் ஏன் யூஸ் பண்ணுறோன்னா இது ப்ளூரலாக இருக்கும், அதனால் நம்ம தோஸை யூஸ் பண்ணுறோம். தட்டை ஏன் யூஸ் பண்ணியிருக்கிறோன்னா அது வந்து சிங்குலராக இருக்குது, அதனால் நம்ம வந்து தட்டை யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது பாருங்கள், this and that refer to more general things too, not just specific things. அதாவது இந்த this and that வந்து குறிப்பிட்ட திங்ஸை மட்டும் குறிப்பதற்கு தான் பயன்படுகிறது அப்படின்னு இல்லை, இது வந்து ஜென்ரலான திங்ஸையும் குறிப்பதற்கு பயன்படும். பொதுவான பொருட்களை பற்றியும் குறிப்பிடுவதற்கும் இந்த திஸ்ஸையும் தட்டையும் நம்ம வந்து பயன்படுத்தலாம். பாருங்க, this and that can refer to what somebody has said or what has happened. இந்த this and that வந்து பொருளுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு இல்லை, யாராவது ஒருத்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கறதுக்கும் நம்ம வந்து this and that பயன்படுத்தலாம். அடுத்தது என்ன நடந்துச்சு அப்படின்றத கேட்கறதுக்கும் நம்ம வந்து இந்த this and that பயன்படுத்தலாம். This could be several things or ideas. This could be several things or ideas. இந்த this அப்படின்றது நிறைய பொருளையோ நிறைய ஐடியாவையோ என்ன பண்ணும்? குறிக்கும். பாருங்க, அதுக்கு எக்ஸாம்பிள் that's right அப்படின்னு சொல்கிறோம். that's right அப்படின்னா என்ன அர்த்தம்னா everything you said is right அப்படின்னு அர்த்தம். நீ என்ன சொன்னியோ அதெல்லாம் கரெக்டு அப்படின்னு நம்ம சொல்லும்போது தான் that's right அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, this is work you know அப்படின்றோம். all the things I am doing இல்லையா, அதை தான் நம்ம வந்து ஒர்க்குன்னு சொல்கிறோம். நான் என்னென்ன பண்ணுறனோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் நம்ம வந்து இந்த திஸ்ஸை வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், that was a great music concert. அது வந்து ஒரு சிறப்பான மியூசிக் கான்சர்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். மியூசிக் கான்சர்ட் that has just happened. எதை பற்றி நம்ம இங்கே பேசுகிறோன்னா இப்போ தான் நடந்து முடிஞ்ச அந்த மியூசிக் கான்சர்ட்டை பற்றி நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். கேன் யூ சே திஸ் இஸ் மீ? இப்போ வந்து நம்ம ஃபோனில் பேசும்பொழுது யார் நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான் திஸ் இஸ் மீ. இந்த திஸ் இஸ் மீ அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அது சரியா அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து தப்பு. நோ யூ காண்ட். திஸ் இஸ் மீ அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் எப்படி சொல்லலாம்னா இட்ஸ் மீ அப்படின்னு சொல்லணும். ஃபோன் பேசும்பொழுது நான் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு திஸ் இஸ் மீன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. இட்ஸ் மீ அப்படின்னா அது வந்து சரியான யூசேஜ். பாருங்கள், ஒரு சின்ன டெஸ்ட். We are going to play cricket dash morning. இதுக்கு எது ஆன்சரா வரும்? கெஸ் பண்ணுங்க. அடுத்தது, dash posters you gave me look great on my wall. Dash posters you gave me look great on my wall. These are dosa. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல we are going to play cricket dash morningக்கு
this வருமா that வருமா? ஆன்சரை கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து இந்த this that these those இதையெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும். மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கோங்க, எக்ஸாமில் கலக்குங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.